என்ன கொஸ்டின்னா, பசங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன பெனிஃபிட்? கேர்ள் வந்து ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோ. எல்லாம் பாத்துக்குவாங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க லைக் ஒரு ஜஸ்ட் நார்மலா கேர் எடுத்து பாத்துப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு. ஓகே ப்ரோ, நீங்க நோட்டுக்கு எழுத கொடுத்துக்கலாம். அசைன்மெண்ட் எழுத கொடுக்கலாம். அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்ப். வேற என்ன பெனிஃபிட்? அப்புறம் சொன்ன மாதிரி ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குவாங்க, நல்லா இருக்கும். ப்ரோ உங்களோட சேம் தான் ப்ரோ. இப்போ ஒரு பஞ்சாயத்துனா கூட பசங்க கூப்பிடலாம். நம்ம பர்சனல் ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்களே, எல்லாம் சொல்ற மாதிரி தான் ப்ரோ. அதை ஷேர் பண்ணிக்கலாம். பசங்க கலாய்க்க மாட்டாங்க எடுத்த உடனே, அது கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். ஓகே, அதெல்லாம் பெஸ்ட் ப்ரோ. ட்ரஸ்டடா இருக்கலாம், ஓகே தான் ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஜாலியா பேசலாம், ஃபன் பண்ணலாம். வேறனா எப்படி சொல்றேன்னா, இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சொல்ல முடியாத சோகம்னா கேட்பாங்க. அப்ப சொல்லும்போது அவங்களும் கொஞ்சம் இதா கேட்பாங்க. சரி இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளவுதான். என்ன பஞ்சாயத்துனா ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல, அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சொல்ற மாதிரிதான் எல்லாமே வந்து 2023 24 வரைக்கும் சிங்கிள்ஸா? சிங்கிள்ஸ் தான் ப்ரோ, வேற வழி இல்ல. சிங்கிள் சொல்றத விட கவர்மெண்ட் சொல்லிக்கலாம். செயலற்ற இதயம் எல்லாருக்கும். எனக்கு ஓகே, இவங்களுக்கு தெரியல. நானும் அப்படிதான் ப்ரோ இருக்கணும், வேற வழி இல்ல. கவர்மெண்ட் ஓகே.